காரைக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். அது 1 டம்ளர். அதுக்கப்புறம் இது கீத்து பண்ணியிருக்கோம். அது தேங்காய் கீத்தும் முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்து ஏலக்காயும் இதுக்கு தேவையானது. அடுப்பில் வந்து வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம். அதில் இப்போது இந்த கடலைப்பருப்பை அரைச்சதை அதில் போட போகிறோம். அது 1 டம்ளர் கடலைப்பருப்பு. வெல்லம் வந்து 1 டம்ளர் கோபுரம் போல் எடுத்திருக்கேன். இதை வந்து கிளறணும். இது சுமாராக எவ்வளோ நேரம் ஆகும் கிளறதுக்கு? ஒரு 10 நிமிஷம் கிளறச்சு அது கொஞ்சம் திக்காக வரும். கெட்டி ஆகும். கெட்டி ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விடணும். நல்லெண்ணெயை விட ஆரம்பிக்கணும். இப்போ கிளற ஆரம்பிச்சிருக்கோம்.